தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடம் சென்ற பகுதியில் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, 10 + 6 16. 16 வயசு வரைக்கும் சூரிய தசை வரும். அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 16 + 10 26. 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். என்னோட கணக்குப்படி நான் 26 வயசு வரைக்கும் சந்திர தசை எடுத்திருக்கிறேன். இப்போ போராட நட்சத்திரம்னாக்கா 20 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கு இல்லையா, 4 பாதங்கள் முழுமையாக கொண்டது. இதில் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்திர தசை எந்த வயசில் வரும் அப்படின்னாக்கா 24 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் வரும். என்னோட கணக்குப்படி 16 to 26 எடுத்திருக்கிறேன். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த சந்திரமகாதசை அப்படிங்கிறது வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் சந்திரமகாதசை அப்படிங்கிறது வருதுன்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது 2026 ஏப்ரல் மாதத்தில் சித்திரை தமிழ் புத்தாண்டு, இந்த சித்திரை மாதத்தில் இருந்து அடுத்த 2027 அதே ஏப்ரல் மாதம் பங்குனி மாதம் வரைக்கும் தமிழ் மாதத்தில் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், இந்த கிரக நகர்வுகள் எப்படி இருக்கும். இப்போ சனியுடைய நகர்வு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், 2 நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருப்பார். இந்த தமிழ் வருஷ பிறப்பில் இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருப்பார். இந்த தமிழ் வருடத்தில் என்னென்னா அங்கேயே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார் அந்த 2 நட்சத்திரத்தில். இன்னொன்று ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிடுவார். இந்த ராகுக்கு எது பயிற்சியும் இருக்குது இந்த வருஷத்தில். அதாவது இந்த ராகு கும்பராசிலேருந்து மகரத்துக்கு வருவார். கேது பகவான் சூரியன் வீட்டிலேருந்து சந்திரன் வீட்டுக்கு போவார். இது இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். அதாவது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த போராட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க. அதாவது வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. இது எப்போத்துலேருந்து கொடுத்துருக்குனாக்கா சமீப காலமாக 2024 வேலையில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் மட்டும், ஒரு சில பேர் 2020 அதாவது 2019 இல்லைனா 2020 இவங்களுக்கு வேலை ரீதியாக ஸ்ட்ரகிள், அதாவது வேலையை மாற்றலாமா மாற்றக்கூடாதா, வேலையில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அது மாதிரி சரியான வேலை அமையாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு தொழிலில் நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு. இது தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தசைக்கு, ஏன்னா எல்லா தசையுமே நமக்கு நல்லா இருந்துரும்னு சொல்ல முடியாது, எல்லா தசையுமே கெடுதல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த தசைகள் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும். அதே யோக தசையாக இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனைகளை நிறைய கொடுக்குது. இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னா இப்போ படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 16 to 22 வயசு வரைக்கும் இப்போ சந்திர தசை எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திர தசையில் படிப்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா சனி பார்வை, இந்த 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சமீப காலமாக மட்டும்தான், முன்னெல்லாம் கிடையாது. இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. இருந்தாலும் படிப்பில் நிறைய முயற்சிகளை எடுத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் பார்வை அப்படிங்கிறது சனியுடைய பார்வை இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்து மேலே விழுறது, சந்திரன் இந்த நட்சத்திரம் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்து மேலே விழுறது படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் முயற்சிகளாக அதிகமாக போட்டிங்கன்னா படிப்பில் வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம், வேலை நல்லாயிருக்கும். வேலை தொடங்கினாலும் சரி, புதுசாக தேடக்கூடிய நபர்களுக்கும் இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். அதாவது 20 to 26. ஒரு சில பேருக்கு 34 வயசு வரைக்கும் சந்திரமகாதசை அப்படிங்கிறது வருது இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வேலை ரீதியாக யாரெல்லாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கோ எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தடைகள்லாம் கொடுத்துருக்கு. சமீப காலமாக திருமணமே நடக்கலை, எனக்கு 7 சனி முடிஞ்ச பிறகு திருமணம் நடக்குன்னு பார்த்தா திருமணமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கு. திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் கூடி வந்துடும். ஏன்னா குரு 8ஆம் இடத்துக்கு உச்சமாக வர்றாரு, 2ஆம் இடத்தை ராசிக்கு பார்க்குறாரு இல்லையா, அதுவே சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர தசையிலே எப்படி திருமணம் நடந்துடும். ஒன்று சந்திர தசை சனி புத்தியில் இருக்கிறவங்களுக்கு, அப்படி இல்லைனாக்கா கடைசியில் அந்த சந்திர தசை முடிகிற ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துடும். அதுக்காக 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நடக்குமான்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. 22 வயசுக்கு மேலே 34 வயசுக்குள்ளே சந்திர தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஒன்று சனி புத்தியில் திருமணம் நடக்கும், அப்படி இல்லைனாக்கா கடைசி உங்களுக்கு இந்த சூரிய புத்தி இருக்கு இல்லையா, சந்திர தசை சூரிய புத்தி அது கொடுத்துரும். எப்படி அடுத்த தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருமணத்தை கொடுத்துரும். அடுத்து செவ்வாய் தசை. இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது இப்போ போராட நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதியில் அதாவது 2 பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும். இப்போ சந்திர தசைக்கு என்ன சொல்லணும், அதுதான் திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள்,
இப்போ நிறைய பேருக்கு வந்து திருமண ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கு செவ்வாய் தசையில். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட சேர்க்கை ஒரு சில கிரகங்கள், அதாவது ராகு கேதுவோட சேர்ந்திருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் ஆகிருக்கலாம். டைவர்ஸ் ஆகி மறுமணத்துக்கே உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். அது மாதிரி இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி 2020 அப்படி இல்லைனாக்கா 24 வேலை யாராருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்கும், இப்போ வந்து வேலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை மாறுவீங்க. ஒன்று வேலை மாற்றத்தை கொடுக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ மாறும். அருமையாக இருக்கும் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வேலையே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். அதாவது பொருளாதார வரவு கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா முதலீடு போடுறதுலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சரியில்லாமல் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறது இல்லை முதலீடு வேறு எதுனா பண்ணிகிட்டே இருக்குது, எல்லாத்தையுமே கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்துனே இருக்கும். அதுலேயும் ராகுவோட சேர்ந்தவங்க இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து முதலீடு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விட்டுறது நல்லது. இன்னொன்று வந்து கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பார்த்துக்கணும். அது மட்டும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் போட்ட வருமானம் திரும்பி வரும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னாக்கா நிறைய முயற்சி பண்ணுங்கள். அடுத்து வந்து ராகு தசை. பூராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும், சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதாவது 3ஆம் பாதம் இல்லைனா 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். எப்படி பார்த்தாலும் 28 வயசுக்கு மேலே 60 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வருது. அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் எத்தனாம் பாதம் அப்படிங்கிறது கணக்கை வச்சுங்க. 1ஆம் பாதத்துலேருந்து 4ஆம் பாதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் தான் அந்த ராகு தசை அப்படிங்கிறது வரும். ராகு தசை நல்லாயிருக்கும். ராகு தசை வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளிநாடு வேலை மாற்றங்கள், வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதை தான் சொல்லலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், அப்படி இல்லைனாக்கா இங்கேருந்து இப்போ வேலை தேடுறீங்க, வேலை கிடைக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போது சமீபத்தில் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் இந்த 2024 நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது வேலை ரீதியாக. வேலையில் வந்து நிம்மதியே இல்லை, வேலை செய்ய விட மாட்டாங்க, அது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அந்த ராகுதசையில் இருக்கிறவங்களுக்கு. அது எல்லாமே காரணம் என்னன்னாக்கா ராகுதசை மட்டும் இல்லை, சனி நகரக்கூடிய இடம் 2023 எடுத்துக்கலாம். அது வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் நிறைய பேருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சரியில்லாதவர்களுக்கு, இன்னொன்று ராகுவே சரியில்லாதவர் இருக்கும். ராகுவே வந்து ஒன்று சனியோட வீட்டில் இருக்கும், அப்படி இல்லைனாக்கா சனியோட பார்வையில் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது இந்த 2023 வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சரி. ஒன்று வேலை செய்யணும், இல்லைன்னா தொழில், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இது மாதிரிலாம் நிறைய கொடுத்துச்சு இல்லையா. இது இப்போ மாறும், அருமையாக இருக்கும் இந்த டைமுங்கிறது. வேலை மாற்றம். இப்போ சனி வந்து உத்திரட்டாதிக்கு போயிட்டார், சொந்த நட்சத்திரம் 4ஆம் இடத்துல இருக்கார், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அடுத்து ரேவதிக்கும் போவார், இல்லைன்னு சொல்லலை. 7ஆம் அதிபதி 10 குடைய கிரகம் இந்த ராசிக்கு. அதெல்லாம் வந்து பரவாயில்ல. உங்களுக்கு இந்த டைமுங்கிறது எதிர்பார்த்த டைம் தான். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க இல்லையா, ஒரு நல்ல வேலை கிடைக்காதா அப்படின்ட்டு. இப்போ வேலை கிடைக்கும். திருமண வாழ்க்கை ஒரு நல்லபடியாக அமையாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அப்போ வேலை, திருமணம் எல்லாமே கூடி வந்துடும். உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். கொடுத்த கடன் அதாவது வராமல் இருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த ராகு தசையில் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி இடம் வாங்குறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இது மாதிரி ஏதோ ஒன்று வண்டி வாகன சேர்க்கை உங்களோட பிளான் படி எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில். அதே மாதிரி ராகு தசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு நிறைய பிரச்சனைங்க, சொல்ல முடியாத கஷ்டங்களை நான் அனுபவிச்சுட்டு வரேன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுலேயும் இந்த சுக்கரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ராகு சுக்கரனோட வீட்டில் இருந்தாலோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட வீட்டில் இருந்தாலோ, சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு தொழில் ரீதியாக அவங்க சுய ஜாதகத்தில். இன்னும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும், அந்த செவ்வாய் வந்து யோகாதிபதி தான், இல்லைன்னு சொல்ல. அந்த ராகுபகனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை அது மாதிரி கொடுத்துருக்கு. அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், உடனே தீரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் பணம் வருமே தவிர நீங்கள் கொடுத்த பணம்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிங்க, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு தசை சரியில்லை, சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம், இல்லைனா புத்தி நடத்தக்கூடிய கிரகம், இல்லைனா செவ்வாயே இருந்தாலும் ஒரு பணம் லாக் ஆகும். அந்த பணம் லாக் ஆகிடுச்சுன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பீங்க, ஏதோ ஒரு இதில் கொடுத்துருப்பீங்க. வரதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஏமாற்று பேர் வழிக்கிட்டு போயிருக்கோம், இல்லைனா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அவங்களுக்கும் நேரம் சரியில்லாத ஆள் வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அவன் எடுத்து போய் பிஸ்னஸில் போட்டு மொத்தமாக லாஸ் பண்ணி நம்ம எதிர்பார்த்து உக்காந்துருப்போம், வருமான்ட்டு வராது. அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா. முடிஞ்ச அளவு நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்படி தான் சொல்லுவேன், டைம் சரியில்லாத நபர்களுக்கு கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிங்க. எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது.
அதிகபட்சமாக உங்கள் சுய ஜாதகத்தில் அதிகபட்சமாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளே 3 வருஷம் ஆச்சு கொடுத்து அப்படின்னா அதுக்குள்ளே வரலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த சுற்றுல வந்து ஏதோ ஒரு இடத்துல திரும்பவும் அந்த கிரகத்தோட பார்வை சனி மேலே படும். அதாவது சனி பகவான் பார்வை அந்த கிரகத்து மேலே படும். அப்போ அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கனாக்கா கொஞ்சம் பார்த்துங்க. அதிகபட்சமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அந்த ராகு தசையில். அடுத்து குரு தசை. இந்த குரு தசை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ 7ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு குரு தசை அருமையான தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட நட்சத்திரம் 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் வயசு ரீதியாக உங்களுக்கே தெரியும் எந்த வயசில் இருக்கிறீங்க, இப்போ குரு தசை நடக்குது எல்லாமே தெரிஞ்சு தான் வீடியோ பார்க்குறாங்க. இது பொதுவாக சொல்லணும்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். இன்னொன்று வந்து 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 54லேருந்து 70 வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 46லேருந்து 62 வயசு வரைக்கும் இந்த தசைங்கிறது வரும். இந்த தசை யோகாதிபதி தசை. இப்போ யாரெல்லாம் வேலையில் இருக்கிறீங்களோ வேலையில் சிறப்பாக இருக்கும், வேலையில் அருமையான மாற்றம். குரு வந்து கோச்சார ரீதியாக மறைகிறார் அப்படிங்கிறத விட்டுருங்க, உச்சமாக வராரு அது பரவாயில்ல, அது ஒன்றும் இருந்துட்டு போட்டோம். குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடியவர் தான், ராசியாதிபதி. இப்போ ராசிக்கு பார்வை இருக்குது, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கும். இது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை. குரு யாராருக்கெல்லாம் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து எல்லாமே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு பயப்படவே தேவையில்லை. சனி நகரக்கூடிய இடத்துல, அதாவது அந்த உத்திரட்டாதி ரேவதி இந்த 2 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படி இல்லை சனி பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் ஃபுல்லாகவே ரோகிணி நட்சத்திரம், அப்படி இல்லைனாக்கா மிருகசீரிட நட்சத்திரம், ரெண்டு தான். அது 3ஆம் பார்வை. 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரம், இன்னொன்று சித்திரை நட்சத்திரம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பார்வை. இதுவும் இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் வருது. 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா போராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இது மாதிரி இந்த 3 இடம் ப்ளஸ் வந்து சனி இருக்கிற இடம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு கிரகங்கள், அதாவது பாவ கிரகமோ இல்லை லக்னத்துக்கு இல்லை ராசிக்கு யோகம் செய்யாத இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அதில் தான் ப்ராப்ளம் வரும். எல்லாருக்குமே இருந்துருமான்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100க்கு 20 பேருக்கு இருக்கலாம், அவ்வளோதான் அதிகபட்சம். மீதி 80% பேருக்கு நல்லா தான் இருக்கும், அந்த பார்வைப்படாது, சனி நகரக்கூடிய இடத்துல இருக்காது. இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, கிட்டத்தட்ட பரவாயில்ல. ஏன்னா யோகாதிபதி தசையில் யோகத்தை கொடுக்கணுன்னாக்கா இது மாதிரி அர்த்தாஷ்டம சனியாக வரும்போது கஷ்டத்தை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார், அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தா கூட அதில் ஒரு பாடம் கற்றுப்பீங்க, அதாவது ஒரு நல்லதாக இருக்கும். அது ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு வேலையை போக வைக்கிறான்னு வச்சிங்களேன், இன்னொரு வேலை அதை விட பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கும். ஒரு தொழிலில் பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், உஷாராயிடுவீங்க. ஓ நம்ம இப்படி தான் தொழில் பண்ணோம், இதன் பிறகு என் வேலையை பாரு, எப்படி நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை வர வச்சிரும். இது மாதிரி இன்னொன்று இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த சனியுடைய வேலை. சனி வந்து அதிகமாக கொடுத்துருவாரு. அதிகபட்சமாக ஒரு நன்மை செய்யக்கூடிய தசையாக தான் இந்த குரு தசை அப்படிங்கிறது அமையும். நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குரு தசையில். அடுத்து வந்து சனி தசை. இது போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 76 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரும். இதே வந்து சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 70 வயசுலேருந்து 89 90 வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை அப்படிங்கிறது வரலாம். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும். சனி மகா தசை அப்படிங்கிறது பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. இதில் வந்து மைண்டு நல்லா இருக்கும். யாராருக்கெல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீர்வுக்கு வரும். ஏன்னா சனி நகரக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். வாரிசுகளோட வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும், குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். இடம் இப்போ 4ஆம் இடத்துல இருக்காருனாக்கா இடம் ரீதியாக யாருக்காருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, யாராருக்கெல்லாம் வந்து இந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆகும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. நன்றி.